ஹாய் கைஸ், பயிற்சி 1.6ல் 10வது கணக்கு f of x equal to 2x² மற்றும் g of x equal to 1/3x எனில் f டாட் g ஆனது சிம்பிளாக சின்ன கணக்கு தான், ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. f டாட் g இந்த கணக்கெல்லாம் எப்படி போடணும் அப்படின்னு பயிற்சி கணக்கு எடுத்துக்காட்டு கணக்கில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கோம். திரும்பவும் சொல்கிற பாருங்கள். அந்த டாட்டோட வேலை என்னென்னா எஃப்க்குள்ளே கொண்டு போய் ஜியை வைக்கும். f ஆஃப் g of x கரெக்டுங்களா? இப்போது g of x வேல்யூ நம்மள்ட்ட இருக்கா? என்ன இருக்குது? 1/3x இருக்குது. g of x ஓட வேல்யூ 1/3x இருக்குது. இந்த g of xக்கு பதிலாக அந்த 1/3x அப்ளை பண்ணணும், அவ்வளோதான். f ஆஃப் 1/3x. இப்போது இது கணக்கு வந்து f ஆஃப் x வடிவத்துக்கு மாறிடுச்சு. f ஆஃப் x நம்மள்ட்ட இருக்குது. என்ன இருக்குது? f ஆஃப் x equal to 2x² அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இப்போ இந்த 2x²ல் இந்த xக்கு பதிலாக இந்த 1/3x அப்ளை பண்ணி எழுதணும், அவ்வளோதான். சிம்பிளாக ஈக்குவல் டு 2 × 1/3x ஹோல் ஸ்கொயர், அவ்வளோதான். இப்போ அடுத்து என்ன வரும்? வெளில இருக்க 2 அப்படியே இருக்கும். இந்த ஸ்கொயர் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஸ்கொயர் உள்ளே இறங்கும். இந்த 1க்கு தனியாக இறங்கும், இந்த 3க்கு தனியாக இறங்கும், எக்ஸுக்கு தனியாக இறங்கும். இப்போ எப்படி இறங்குது பார்த்தோன்னா 1² டிவைடட் பை 3² x². இப்படி தான் இண்டிவிஜுவலாக ஒரு டேர்முக்கும் ஸ்கொயர் இறங்கிடும். இப்போ 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 3 ஸ்கொயர் பண்ணால் 9, x² பண்ணால் x², அப்படி தான் இருக்கும். ஸோ மேலே 1, வெளியில் இருக்க 2 அப்படியே இருக்குது. 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 3 ஸ்கொயர் பண்ணால் 9, x² பண்ணால் x². ஓகேங்களா? இப்போது இந்த 2 உள்ள பெருக்கி எழுதலாமா? வெளில தனியாக இருக்குல்ல. ஸோ இந்த 2 உள்ள பெருக்கி எழுதணும் அப்படின்னா 2 டிவைடட் பை 9 x². ஆப்ஷனில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 3வது ஆப்ஷன் தான் இருக்குது, 2/9 x². தட்ஸ் ஆல், அவ்வளோதான். எப்போ நீங்கள் ஆன்சர் எடுத்து எழுதினாலும் எக்ஸாமில் இப்போ 10வது கேள்விக்கு ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10 ஆப்ஷனை தெளிவாக போட்டு, இதில் நடுவில் மார்ஜின் இருக்குமா, ஆப்ஷனை தெளிவாக போட்டு 2/9 x². 1 மார்க் தானே அப்படின்னு அலட்சியமாக எழுதக்கூடாது. இந்த மாதிரி தெளிவாக எழுதிடுவோம். ஓகேங்களா? தேங்க்யூ.